இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 17 2025 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 3ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். சதய நட்சத்திரம், கும்பராசி, சஷ்டி திதி ரொம்ப முக்கியமானது. சஷ்டி திதி. ரெண்டாவது, இன்றைய நாள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, கடக ராசியில் அது கடக லக்னம், பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க, மன நிம்மதியை கொடுக்கும். முதல் கன்ஃபியூஷன் இருக்காது ஒரு வாழ்க்கையில். அந்த நாளில் பொதுவாக கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் எந்திரிச்சா போதும், தெளிவான சிந்தனைகளில் எந்திரிச்சோன்னா போதும், எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு எங்களுடைய வேலை கரெக்டாக ஓடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சந்திரனும் ராகுவும் இணைகிறது. ராகுவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்தில் இணைகிறது. ரொம்ப முக்கியமாக செவ்வாய் கேத்துடைய பார்வை இருக்கிறது. நிறைய இடங்களில் தீ விபத்துகள், அசம்பாவிதங்கள், அதிகப்படியான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள், கப்பல், பிளேனு, பஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது, அசம்பாவிதங்களாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய நாள். ராகுவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடியது சதய நட்சத்திரம். அதாவது நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கலாம், ஏதாவது முக்கியமான இடத்துக்கு பிரயாணப்படலாம். அந்த இடத்துல ஒரு முக்கியமான நபரை பார்த்து அந்த நபர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்த பண்ண போகிறார். அது யார் வேணா இருக்கலாம். ஆனால் அவங்க வேறு மொழி பேசக்கூடிய மனிதராக இருப்பார்கள். இல்லைன்னா கலப்பு திருமணம் செய்திருக்கக்கூடிய நபராக இருப்பார். இந்த மாதிரி நபர் மூலியமாக நமக்கு ஒரு சாதகமான விஷயம் நடக்கப்படுதுன்னா வி ஷுட் பி வெரி ஹாப்பி. அதுதான் விஷயம். அதனால் ஒரு நண்பர் மூலியமான ஒரு ஒத்தாசை இன்றைய நாள் கண்டிப்பாக உங்கள் கதவை தட்டி உள்ள வரும். சந்தோஷமான நாளாக இருக்கப்படுது. உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நமக்கே தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடந்துட்டு இருக்கோங்கிற மாதிரி நம்ம உணர்றோம். ஆனால் 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேரும் பொழுது எந்த கருத்துக்களை நம்ம பேசுகிறோமோ, என்ன எண்ணங்கள் நமக்கு இருக்கிறதோ அது அப்படியே நடக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே, இன்ஃபேக்ட் ரிஷபத்தில் பிறந்த அத்தனை பேருமே நல்ல எண்ணங்களோடு இருக்கணும், நல்ல விஷயங்களை பேசணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் கொடுக்கல் வாங்கல் ஏற்றம், பயங்கரமான காசு பணம், பொருளாதாரத்தில் நிச்சயமான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான வாழ். அது இன்றைய நாள் மெயினாக மூத்த பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, மகளிராக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. நிறைய பொருளாதாரத்தில் ஏற்றமும், நிறைய பேருக்கு நல்ல வேலை அமையக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் ராகு இணைகிறது. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது. வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், முக்கியமான இடத்துக்கு பிரயாணப்படுவது. உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் பயங்கரமாக இருக்கிறது. நம்ம நினைக்கிறோமோ இல்லமோ சில விஷயங்கள் கடவுளுடைய அனுகிரகத்தின் மூலியமாக எனக்கே நடக்குதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கக்கூடிய நாள். ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை நல்லது கிடையாது. வயிறு உபாதைகள், மூத்த பெண்களுடைய ஹெல்த்தில் கவனம், முக்கியமாக இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது, பிரயாணங்களில் கவனமாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கடகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் பார்த்துக்கணும். ஏன்னா கெடு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கேதுவுடைய நேரடி பார்வையில் சந்திரன் ராகு இருப்பது, சந்திரன் என்ற நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது, ஒவ்வாமை, தட்ஸ் கால்டு அலர்ஜி. அது இன்றைய நாள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கான வாய்ப்புக்கு கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம எந்த விஷயத்துலையுமே தலையை நுழைக்காமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. பொதுவாக நான் சொல்லணும்னா இன்றைய நாள் செலவு வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபம் வேண்டாம். எந்த இடத்துலையுமே நம்ம எடுத்து எறிஞ்சு யாரையும் பேசப்படாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே அரவணைத்து எந்த அளவுக்கு பாசமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பாசமாக இருந்து நம்ம நடந்து கொள்ளும் பொழுது அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். பொறுமையாக இருந்து எந்த விஷயத்தையும் கையாளக்கூடிய நிலைமைகளில் 100% வெற்றி கொடுக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. 5 விரல்கள் ஒரு மாதிரி இல்லை, ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, அண்ணன் தம்பி வீட்டில் பிறந்தாங்கன்னா அண்ணன் ஒரு மாதிரி இருப்பார், தம்பி ஒரு மாதிரி இருப்பார். அந்த மாதிரி தான் அதோடைய எண்ணங்கள், பிஹேவியரில் அப்படி தான் இருக்கும். அதனால் இன்றைய நாள் எல்லாரையுமே ஒரே மாதிரி நம்ம பாவிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அதனால் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்து கொள்வது ஏற்றத்தை கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக விசாலாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரன் ராகு சேர்க்கை 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா ராகு உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் 6ஆம் இடமா இருக்கும் போது
அசுர வளர்ச்சியை கொடுக்கும், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கால தாமதமாக நம்ம எந்திரிச்சாலும் சம்டைம்ஸ் நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் ஆன மாதிரி திடீர்னு அப்படியே கிளம்பி வண்டி வேகமாக போகும். இன்றைய நாளை பற்றி உங்களை யாரும் அடிச்சுக்க ஆளே கிடையாது, எதிர்ப்புகளே கிடையாது, இறங்கி குத்துவீங்க. அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் பொருளாதார ஏற்றமும் அசாத்தியமான சிந்தனையும் ஒரு பிராட் மைண்டு திங்கிங் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, உணவு பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கும், உணவுத்துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அற்புதமான நாளாக இருக்கப்படுது. லிங்கேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். சந்திரன் ராகு சேர்க்கை அப்படின்னு சொன்னாவே மனசு நம்ம கிட்ட இருக்காது. நம்ம மனசு நம்ம கிட்ட இல்லைன்னா உங்களுக்கு யார் வேணுமோ, எந்த பொண்ணு நமக்கு அமையணும்னு நீங்கள் வேண்டுறீங்களோ அந்த பொண்ணு அமையும். எந்த பையன் நமக்கு வேணும்னு எதிர்பார்க்குறோமோ கரெக்டாக அதே மாதிரி அங்க லட்சணங்களோட நல்ல பையன் அமையறதுக்கான பிராப்தம் ஏற்படும். மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். உங்கள் கனவு உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அந்த வாழக்கூடிய கனவு உலகத்தில் அதே பையன் வருவான், நல்லா இருப்பீங்க. ஏன்னா குரு, சூரியன், புதன் 3 நல்ல கிரகங்களுடைய பார்வை நேரடியாக துலா லக்னம் அல்லது துலா ராசியின் மேலே விழுகிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மிகப்பெரிய இடங்களுக்கு நீங்கள் பிரயாணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஆனால் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக அடுக்கு மாடி வீடு கட்டக்கூடிய பிராப்தம் வந்துடுது. ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் ராகு செவ்வாயுடைய பார்வை இருக்கிறது, கேதுவுடைய பார்வை இருக்கிறது. கேது பெருசாக பாதிக்காது. இன்னொரு கரெக்டாக ஒரு 25 நாளில் இந்த செவ்வாய் கடந்துரும். அதனால் பொதுவாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும். வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி பல விதங்களில் நமக்கு நன்மைகள் கொடுக்கும். யாரெல்லாம் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்களோ, அலாய் சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அத்துணை பேருக்கும் நல்லது நடக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நம்பிக்கை உருவாகும். பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை உருவாகும். நெஞ்சு சளி கோத்துக்காமல் பார்த்துங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயமே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உதிரி பாகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோமொபைலில் ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். மனசை மட்டும் ஒரு மாதிரி சஞ்சலம் கொடுக்கும். ஒரு சின்ன கோபம், தேவையில்லாமல் ஃபோனில் சண்டை போடுறது, வண்டியில் போகும்போது ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறது, இல்லை அக்கம் பக்கத்து வீட்டாருடன் தேவையில்லாமல் ஒரு மாதிரி உரசல்கள், டமால் டிமில்னு சத்தம் வருது, இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து பார்த்தா மனசு நம்ம கரெக்டாக இருக்காது. ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன், தேவையில்லாத கோபம், ஒரு ஆக்ரோஷம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மிக முக்கியமாக இன்றைய நாள் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும். அது இருக்கும் பொழுது இன்றைய நாள் உங்களை யாரையுமே அசைக்க முடியாது. மிக முக்கியமாக இன்றைய நாள் பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்ம பேச்சு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைய நாள் நல்ல பண வரவுகள். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு, சந்திரன் என்ற நட்சத்திரம் சதய நட்சத்திரம், செவ்வாயுடைய பார்வை கேத்துடைய பார்வையில் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. தாராளமான பண வரவுகள். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். யாராவது கொடுக்காம நம்ம ரொம்ப நாளாக ஏமாத்தின்னு இருக்காங்க, இன்றைய நாள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பிரச்சனை ஆகும். பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, அது தேவையானது பணம், அது கண்டிப்பாக வந்து சேரும். சுப செலவுகள் செய்வீர்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய நல்ல விஷயங்களுக்காக இந்த நாள் நீங்கள் கண்டிப்பாக குரல் கொடுக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து ஜெயிப்பது மிகப்பெரிய நல்ல காரியங்களை செய்யும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நினைத்த காரியங்கள் கைகூட போகிறது. என்னதான் சொன்னாலும் இன்றைய நாள் செவ்வாய் கேத்துடைய பார்வை உங்கள் ராசி லக்னத்தின் மேலே இருக்கிறதுனால உங்களை தலை பத்திரமா இருக்கணும். அதாவது தலையில் நீர் கோத்துக்கிறது, லைட்டாக ஜுரம் வருவது, ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே நம்ம போய் மாட்டிக்கிறது, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கிறது, ஏதோ நமக்கு யாரோ செஞ்சுட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வருவது, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எண்ணங்கள்லாம் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய சிம்பிள் சொல்யூஷன் என்ன தெரியுமா? வெண்கடுகு எடுத்துட்டு நம்ம தலை சுற்றி ஒரு நல்ல அக்னியில் போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டு 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 பட்டுன்னு வெடிக்கும். வெடிச்சதுன்னா எந்த ஒரு பில்லி சூனியம் ஏவல் எந்த விஷயங்கள்லாம் எந்த திருஷ்டியாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் உணவில் கவனம் காட்ட வேண்டிய நாள். அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இரவு நேரம் பயணம் தவிர்க்க வேண்டிய ஒன்று. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நைட் டைமு 11 மணிக்கு நல்ல சுட சுட பிரியாணி சாப்பிடணும்னு தோணப்படாது. எதுவாக இருந்தாலும் சாயந்தரம் 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. கண்டிப்பாக சந்திரன் ராகு சேரும் பொழுது அதிகமான கேஸ் உற்பத்தி ஆகும். அதனால் உணவில் கவனமாக இருக்கணும், இரவு நேரத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும். என்னதான் இருந்தாலும் சில காம்பினேஷன் ஒரு சில நாட்களில் நல்லா இருப்பது கிடையாது. எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆனால் அந்த நாளில் ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும்னா அதை நோக்கிய விஷயங்கள் சின்ன சின்னதாக பிரச்சனை கொடுக்கும். அதனால தான் ஒரு சில நாட்களில் நான் சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். எல்லா நாட்களும் நான் அப்படி சொல்கிறது கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனமாக இருக்கணும், பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும், நம்மளோட உடைமைகளை கரெக்டாக வச்சுக்கணும், செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாருமே கவனமாக பத்திரமா இருக்கணும் தான் என்னுடைய ஒரே கேள்வி, அதாவது ஒரே கோரிக்கை. எல்லாருக்குமே இன்றைய நாள் எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.